கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வந்து ஹேனா ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் December 4th வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப மெயின் ஏரியா, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பின்னாடி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா. வாங்கினதுக்கப்புறம் மழை வந்ததுனால இந்த கிரவுண்டில் வந்து தண்ணி நின்றுட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ரூவல் பிளான் கொடுத்து புக்கிங் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறப்ப தான் எங்களோட சைட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இல்லை இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளோட இடமும் போகும்னு இருக்காங்க மேடம், நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரதர்கிட்ட கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் கடவுளே இதில் ஒரு இடம் கூட வீணாக போகக்கூடாது, என்னோடய மொத்த பிளானுமே அப்சைட் டவுனாக மாறிடும், ஸோ நீர் தான் அதை பாதுகாத்து வழி நடத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து திருப்பி ரீமெஷர்மெண்ட் எடுத்தப்போ நம்மளோட இடத்துல ஒரு காம்பவுண்டில் கூட 1 இன்ச்சு கடவுள் எடுக்க விடாமல் அதை கிருபையாய் பாதுகாத்து தந்தார். எவ்வளவோ வீடெல்லாம் பாதியில் கெனால் வந்து அதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இந்த இடத்த, அந்த கெனால் வந்து டயகனலாக போகிறதுனால கர்த்தர் இந்த இடத்த பாதுகாத்து 1 இன்ச்சு கூட மாறாமல் கிருபையாய் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட நேம் ஷாலினி. நான் இப்போது கரண்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் எனக்கு துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாயில் போன ஜாயின் பண்ண அன்றைக்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு சேல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு சேல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது. பட் என்னை ரெக்ரூட் பண்ணது வந்து இன்ஜினியரிங் பொசிஷன், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணாங்க. பட் சேல்ஸில் போட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏசப்பா என்னப்பா, நான் 2 வருஷமாக நான் ஃபீல்ட் அவுட் ஆனேன், பட் இப்போயும் திருப்பி எனக்கு இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு கொடுத்ததை நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு பிலிப்பைன்ஸ் லேடி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாமல், எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காம என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால் முடியல. நானும் ரொம்ப பொறுமையாக போய் சரி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு HR கிட்ட போய் சொல்லிடலான்றது சுச்சுவேஷனில் வந்துட்டேன். லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரி அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி HRே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே சொன்னேன். 4 மந்த்ஸாக நான் இந்த ப்ராப்ளமில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், நான் எங்கள் சென்னைக்கே போகிறேன்னு சொன்னேன். இல்லை அவங்களும் தமிழ் தான் HRம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக தானே வந்தீங்க, நீங்கள் இன்ஜினியர் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சனோ, யார் என்னை இந்த பொண்ணை டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஆப்போசிட் பிளேஸ்லேயே எனக்கு ஒரு சீட் கொடுத்து நான் வந்து அவ்வளோ உயர்வாக கர்த்தரோட பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு சாட்சிக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எனக்கு, நான் இப்போ துபாயிலேருந்து நான் வந்தேன், இந்த வீக் தான் வந்தேன். வரதுக்கு முன்னாடி என் கையில் ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பம் தான். இந்த ஃபோன் மூலியமாக தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் பிள்ளை வந்து IT கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 15,000 தான் கொடுப்பாங்க. வேறு IT கம்பெனிக்கெல்லாம் போனால் வேலை இல்லைட்டாங்க. 2 வருஷமாக ஃபுல்லாக வேலை செஞ்சு அதை 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் இவர் ஜெபம் பண்ணுறது மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றது. அப்போ போன வருஷம் ஜூலை மாதம்
அப்போ வந்து இங்கே அட்ரஸ் தெரியாமல் நான் கேட்டு கேட்டு வந்தேன். இந்த மெட்ராஸ்க்கு எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை, எங்களுக்கு யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு எங்கள் சம்பளம் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கின்னு நைட்டு கூட லேட் ஆகிடுச்சு, எங்களுக்கு போகிறதுக்கு கூட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் திரும்ப போனோம் பெங்களூருக்கு. அப்புறமா ஒரு வருஷமாக இல்லை, இது என்ன இப்படியே இருக்குது, இன்னொரு வாட்டி வந்தால் சாட்சி சொல்லணும் நான் இங்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தானே போனேன் அப்படின்னு அழுதுனே இருப்பேன். மாதம் வீட்டில் ஃபோனில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன். போன மாதம் இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் ஆகிறதுக்கு 5 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சால் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் பிள்ளை 3 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மார்ச் மாதம் தான் 3 வருஷம் ஆகுது. எல்லா மேனேஜரும் 10 ஓட்டு போட்டு மார்க் போட்டு இன்னைக்கு டிஎல் ஆக்கி 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வந்துட்டோம். டபுளாக சம்பளம் வந்துச்சு. கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடானு நன்றி. போன ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இந்த இடத்துல வந்திருந்தேன். ஐயா இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கவும் வந்திருந்தேன். கர்த்தர் கிருபையினால் ஒரு டாட்டா ஏசி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உதவிச்சு. அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி அதை விற்கணும் ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐயாவோட கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை விற்றுட்டு ஒரு கார் எடுக்கலாம் அதுபடிக்கு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஐயாவை கேட்ட அதையும் நீ விற்றுட்டு நீ கார் எடுத்துக்குமான்னு கேட்டேன். கார் எடுத்துக்கு வந்து டீ போர்டு எடுக்கலாமா ஓன் போர்டு எடுக்கலாமான்னு அதையும் நான் ஐயா கேட்டேன். அதே போல் வந்து அவர் டீ போர்டு தான் சொன்னார். அதே போல் கர்த்தர் கிருபையினால் டிசம்பர் 9 அருமையான ஷிஃப்ட் டிசைர் கார், புது கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கார். அந்த காரு வண்டி எனக்கு ஓட்டக்கூட தெரியாது. டாட்டா ஏசிக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது கிளச்சு வேறு மாதிரி இருக்கும், இது கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியாது. யாரையும் நான் அழைச்சி கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் மாத்திரம் கூட பிடிச்சிக்கின்னு நான் 2 நாள் தான் டச் எடுத்தேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கி சென்னை பூரா சொந்தமாக தனியாக நின்று சவாரி ஓட்டினா அது கர்த்தருக்கு கோடானு நன்றி. அவர் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறேன்னா, உங்களுடைய அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எல்லாரும் மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இறங்க பண்ணியிருக்காரு. எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சிங்க. இப்போ ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்காரு. ஆமாம், அவங்க பழைய அவமானங்கள், நிந்தைகள், கடன்கள், நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்னிலிருந்து ஏறு முகாம். ஆமேன். ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 65:22 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இனி இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பட்டியலிலே கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட நீங்கள் இன்னைக்கு பிறகு உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாள அனுபவிப்பீங்களா? அல்லேலூயா. அப்படின்னா இனி வருகிற நாட்களில் ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் கெட்டு போனேன் அப்படின்னு இல்லாமல் இனி லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. இனி லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருப்பீங்க.
ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திருப்பி கொஞ்ச நாள், நம்ம ஊரில் அப்படிப்பட்டவங்களுக்கு கரெக்டாக ஒரு பேரை வச்சுருக்காங்க, என்னென்னா வாழ்ந்து கெட்டவர்கள். அப்படின்னா ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி அல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே ராக்கெட் ஏறணும், அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கணும். உலக ஆசீர்வாதங்களையும் அப்படி ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து டேக் ஆஃப் ஆகி போகணுமே தவிர கீழே இறங்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் கைகளின் பலனை, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இனி தாராளமாக லாங் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. சிலர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன், அவர் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சாருப்பா, அவர் என்ஜாய் பண்ணுற வயசில் செத்து போயிட்டார் அப்படின்வாங்க. நிறைய பேர் அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நல்லா கஷ்டப்பட்டார், இப்போ தான் எல்லாம் செட்டிலாகி எடுத்து அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்து செட்டில் ஆனார், இப்போ தான் அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த நேரம் பார்த்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சிலர் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு உழைச்சதை நீயே நெடுநாளாக அனுபவிக்க கர்த்தர் நீடிய ஆயுசை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தையும் திடகாத்திரமான சரீரத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரீக வல்லமைகள், செய்வினை கட்டுகள், கோளாறுகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் இனி உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய முறை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயிலியரில் வந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த முறை உன்னுடைய இன்டர்வியூவே உனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். ஹல்லேலூயா. அந்த இன்டர்வியூனுடைய பலனை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க, பேங்க் எக்ஸாம் எழுதினவங்க, இல்லை என்னாச்சுன்னா ப்ரைவேட்டில் போனவங்க, இல்லை விசாவுக்கு போயிட்டு வந்தவங்க, நிறைய பேர் இன்னும் நல்ல பதில் வராமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. கலா ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்க ஒரு சாட்சி எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் படித்து வேலையே கிடைக்கல, கடனுக்கு மேலே கடன், உச்சகட்ட கடன். ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தாங்களாம், ஒரே கடனை வாங்கி எல்லா கடனையும் அடைச்சிட்டு இந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வழி திறந்தா போதும். எல்லா கடனையும் அவனுக்கு பதில் சொல்கிறது பதிலாக ஒரே கடன் பெருசாக வாங்கி எல்லா கடனையும் அடைச்சிட்டு இப்போ ஒரே கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு அவங்க வந்தாங்க. அப்படியே தான் சொல்கிறாங்க ஜெபிக்கும் போது, ஐயா ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், லோன் கிடைக்கவே இல்லை, லோன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு எப்போவுமே இந்த லோன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் இடிக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை லோனை வாங்கினா நீங்களே கொடுத்துட்டு போங்களேன், இப்படி தான் சொல்லுவேன் ஜெபிக்கும் போது. உங்கள் பிள்ளைங்க ஏன் போய் பேங்க்கில் அங்கே இங்கே லோன் வாங்கினோம், நீங்களே கொடுத்துடலாமே, உங்கள்கிட்ட இல்லாததா, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது, இப்படி ஜெபம் பண்ணி பழகணும், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு லோன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, ஆனால் 2 பிள்ளைகளும் படித்து இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் எப்படியாவது லோன் கிடச்சிருச்சுன்னா போதும், இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியலை. நான் யோசிக்கிறேன், துண்டு துண்டாக கட்டுறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல மொத்தமாக கட்ட போகிறாங்க. மொத்தத்தில் இவங்க கமிட்மெண்ட்டு தான். ஆமேன். சின்ன சின்னதாக கட்டுறதுக்கு பதிலாக பெருசாக கட்டணும். இது கட்டுறதுக்கு இன்னும் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையேன்னு நான் எதுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைகளுக்கு முதல்ல வேலையை கொடுங்க. அவங்க கேட்டது ஒன்று, நான் ஜெபிச்சது ஒன்று. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குள்ளால் நம்ம இருக்கும்போது ஞானமாக ஜெபிக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அழகான மங்கள வார்த்தை கொடுத்து ஜெபிக்க வச்சார். என்னென்னா, எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபம். அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி தடைகள் தாண்டி இந்த வீட்டிற்கு பணம் வரணும். அநேக இடங்களையும் தடைகளையும் தாண்டி உன்னிடத்தில் வந்து சம்பாத்தியங்கள் சேரும். இதுதான் இந்த வசனம். ஆமேன். ஆமாம், இந்த வசனத்தை சொல்லி சம்பாத்தியம் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. கடன் எல்லாம் 2வது, இது வந்தால் கடன் வாங்காமலே கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடனுக்காக கேட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவரே அந்த பேங்க் லோனை சேங்ஷன் பண்ணுங்கன்னு ஜெபிக்காம நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நல்ல வேலையை கொடுத்து மடன்னு கடனை அடைச்சி என் பிள்ளைங்க மிச்சம் எடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த தம்பி
எங்கேயும் வேலை கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தை பிடிச்சிட்டு போனாங்க. அதான் மங்கள வார்த்தை. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போய் இன்றைய ஒரு 3-4 இன்டர்வியூ பண்ணால் திடீர்னு பார்த்தா 3 இடத்துல இருந்து அட் எ டைமில் இவனுக்கு கால் வந்திருக்கு. எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண. இந்த ஜெபத்துக்கு முன்னால் ஒரு பயில கூப்பிட்றதுக்கு இல்லை. தடைகளை உடைக்கிற ஜெபம், தடைகளை உடைக்கிற மங்கள வார்த்தை. ஜெபத்தில் வசனம் இருந்தால் தான் அந்த ஜெபத்துக்கு உயிர். வசனம் இருக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே, இந்த வசனம் இது எங்களுக்கு தானே எழுதி வச்சிருக்கிறீங்க, இதை தாங்கன்னு உங்கள் ஜெபத்தில் இன்னைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே, தாங்கன்னு அர்த்தம். தாங்கன்னு கேட்கறதுக்கும் இந்த வசனத்தின்படி எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தாங்கன்னு கேட்டால் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லிட்டீங்கன்னு கேட்டால் எஸ்கேப் ஆக முடியாது. சில நேரங்களில் ஏசப்பாவை எஸ்கேப் ஆக விட்டுறாதீங்க. ஆமேன். ஆமாம், கொண்டு போய் கார்னரில் எப்படியாவது கெஞ்சியாவது அழுதாவது பிடிவாதம் பண்ணியாவது எப்படியாவது வாங்கிடணும். வசனத்தை சொல்லி வாங்கிடணும். அதுதான் ஜெபம். ஆமேன். இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். 3 கம்பெனியில் அட் ஏ டைம் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவர் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுன்னு குழப்பம். அல்லேலூயா. அப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டான முதல்ல வந்த கம்பெனியை அவர் செலக்ட் பண்ணி ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார். ஸ்டக்காகி நின்ன பிள்ளை இப்போ வேலைக்கு போயிட்டார், வீட்டில் முடங்கி கிடந்தவன். அடுத்து என்னுடைய மகளுக்கும் வீட்டின் அருகிலேயே இன்னொரு வேலை கிடைத்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதை சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, கொடுக்குற தெய்வம். அது வரைக்கும் 2 பேருக்கும் வேலை இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு பையனுக்கு 3 கம்பெனியிலேருந்து வேலை கூப்பிட்றாங்க. அதுபோல் மகளும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மகளுக்கு வீட்டு பக்கத்தில், பொம்பளை பிள்ளை இல்லை, சீக்கிரத்தில் போயிட்டு சீக்கிரம் வரணுன்னு ஆண்டவர் யோசிச்சாரோ தெரியல. இந்த அம்மா அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் பையன் நடராத்திரி வந்தால் கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை பாவம் நேரத்தோட வீட்டுக்கு வரனால வீட்டு பக்கத்தில் என் பிள்ளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபத்திற்கு பதில் கொடுத்து வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை. இப்போ பாருங்க, அந்த பிள்ளைகள் இருவருடைய வருமானம் கடன்களை தாராளமாக அடைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். நீ இன்றைய கஷ்டப்பட்டு ஓடுனியா, கண்டிப்பாக இனி உழைப்பின் பலன் வரணும். சிலர் சொல்லுவாங்க, நிறைய வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதினேன் அப்படிங்கிற பிள்ளைகள் ஜெபிக்க வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, அதற்கு ஏற்ற பலனை என் பிள்ளைங்க அனுபவித்து தான் ஆகணும், அதை வாங்கி தான் ஆகணும். உன் உழைப்பினாலாகிய பலனை நீ அனுபவிப்பேன்னு பைபிள் சொல்லுது. என் பிள்ளைங்க ஒரு இடத்துல அலைஞ்சிட்டு வந்தாங்க, ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்கன்னா அந்த இன்டர்வியூ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த அலைச்சல் வீணுன்னு அர்த்தம். அவங்க உழைத்த உழைப்பு வீண். பணம் செலவு பண்ணி ஆட்டோ எடுத்துகிட்டு போனதோ, ஓலா எடுத்துகிட்டு போனதோ, இல்லைன்னா பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் போட்டுட்டு போனதோ, பஸ்ஸில் போனாலோ, நடந்து போனாலோ உன் நேரமும் வீணாயிட்டு, உன் பணமும் வீணாச்சு, உன்னுடைய தாளந்துகளும் வீணா போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் உழைப்பு, இன்னைக்கு நீ வந்திருக்கிற ஒரு உழைப்பு, நீ உன் பிள்ளைக்காக, உன் புருஷனுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய வியாபாரத்திற்காக, உன் வேலைக்காக, உன் எதிர்காலத்திற்காக, உன் பிள்ளையுடைய ரட்சிப்பிற்காக நீ எடுத்த இந்த முயற்சியின் பலனை இனி நீ அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். ஆண்டவரே என் கடன்களை மாற்றும், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கட்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து பிள்ளையை தாரும் என்று நீண்ட நாட்கள் கதறி அழுது கொண்டிருந்தீர்கள். உனக்கு நன்மை நடக்க போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ விதைத்த நன்மையின் கிரியைகளை ஆண்டவர் கண்டு நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பூரணமான செல்வங்களையும் பூரணமான வரங்களையும் உனக்கு கொடுத்து இந்த பூமியிலே இனி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் என்று சொன்னி, ஆண்டவரே நீதிமான்களாய் இப்பொழுது மாறியிருக்கிற என் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இனி அநேக பொக்கிஷம் இருக்கட்டும். என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்கும்படி பரலோக மதங்களை திறக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷ சாலை இனி நிரம்பி வழிவதாக.
என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். நீதிமானாய் இருந்த நோவாவையும் அவன் மனைவி, பிள்ளைகள், அவனுடைய மருமகள்கள் எல்லாரையும் பேழைக்குள்ளே பாதுகாத்த ஆண்டவரே, நீதிமானாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இப்பொழுது இயேசு என்கிற பேழைக்குள்ளே மூடிக்கொள்ளுவீராக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய முழு குடும்பத்தையும் இயேசு என்கிற பேழைக்கு உள்ளே நாங்கள் கொடுக்கிறோம். உடைய பேழைக்குள்ளே பொதிந்து கொள்ளுவீராக. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை காண முடியாது என்று சொன்னீர். இன்றைக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி நீதி மார்க்கத்துக்கு வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த நீதிமான்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களின் பலனை இனி அனுபவிப்பார்கள் என்று சொன்னீரே. அடைக்கப்பட்ட வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட முன்னேற்ற வாசல்கள் என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. பல வருஷமா வேலை செய்யறேன், ஆனா சம்பள உயர்வு இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தாருங்க வசனத்தை அனுப்பி இனி நாளுக்கு நாள் விருத்தியையும் முன்னேற்றத்தையும் தருவீராக. கடன் வாங்கி கடனிலே காலத்தை ஓட்டுகிற என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியாய் இவர்களை மாற்றுவீராக. கடன்களை அடைக்கும்படி பரலோக மதங்களை திறப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தை தார். எந்தெந்த காரியத்திலே சமாதானத்தை இழந்தார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், அந்த காரியத்தில் இன்றைக்கு அதிசயம் நடக்கட்டும். இவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்களை மன்னித்து கட்டிகளை கரைத்து தெய்வீக சுகத்தை தார். மூச்சு மண்டலம் புதிதாய் மாறட்டும். இதயத்தில் இருக்கிற துடிப்பு நார்மலுக்கு வரட்டும். இதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் மூடப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதய அடைப்புகளை கர்த்தர் திறந்து விடுவீராக. தோல் வியாதிகள் மாறட்டும். எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இழுப்பு வியாதி, ஃபிட்ஸ் வியாதி, சைனஸ் வியாதி என்று வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நாசியிலே உம்முடைய சுவாசத்தை ஊதி இப்பொழுதே அற்புதம் செய்வீராக. பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், போன் கேன்சர், டங் கேன்சர் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். தோல் கேன்சர் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகட்டும். கர்ப்பத்தில் இருக்கிற அடைப்புகள் திறக்கப்படட்டும். கட்டிகள் அப்புறப்படுத்தப்படட்டும். தைராய்டு பிரச்சனைகள் மறைவதாக. வீக்கா இருக்க யூட்ரஸ் ஆண்டவர் புதிதாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, பிசிஓடி பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் பிள்ளைகளுக்கு நல்ல தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து அருமையான பிள்ளை செல்வங்களை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ண. சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கட்டித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங்,
ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7828580999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.